ओम शांति। ओम शांति। आज के இன்றைய பட்டியினுடைய முதல் விஷயம் என்னவென்றால் ரொம்ப ஆர்வமானது. சிறிதளவு நாம் சிந்திக்க வேண்டியதும் கூட. பாபா பல முறை சாக்கார முரளியில் இதை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். முயற்சி பெரியதா அல்லது டிராமா பெரியதா? சொல்லுங்க. பாபா பலமுறை என்ன சொல்லணும்? முயற்சி பெரியதா அல்லது டிராமா பெரியதா? பாபா கேட்கிறாரு தானே, பலமுறை கேட்கிறாரு. நம்ம என்ன பதில் சொல்றோம்? இதை வேறு வார்த்தைகளில் கூட சொல்லலாம். பாக்கியம் பெரியதா அல்லது செயல் பெரியதா? முதலில் என்ன வருகிறது? முதலில் பாக்கியம் வருகிறதா அல்லது செயல் வருகிறதா? டிராமாவா அல்லது முயற்சியா? ஒரு சிலர் சொல்றீங்க முயற்சி. யார் முயற்சி தான் பெரியது என்று நினைக்கிறீங்களோ அவங்க கையை தூக்குங்க. முயற்சி தான் பெரியது. முயற்சி கையை தூக்குங்க. முயற்சி பெரியது. ஓகே. டிராமா பெருசு கிடையாதா? பாபா சொல்றாரு, பாபா பெரியதிலும் பெரிய அத்தாரிட்டி, ஆல்மைட்டி அத்தாரிட்டி, சர்வசக்திவான். அவர் சர்வசக்திவான். ஆனா அவர் சொல்றாரு நான் டிராமாவில கட்டுப்பட்டு இருக்கேன் சொல்றாரு தானே. நான் கூட டிராமா இல்லாமல் எந்த ஒரு செயலையும் நடிக்க வர முடியாது. அப்ப டிராமா பெருசு கிடையாதா? டிராமா கூட சக்தி வாய்ந்தது. முயற்சி அதற்கு முன்னதாக இருக்கிறது. டிராமாவினுடைய ஞானம் மிகவும் அதிசயமானது. வண்டர்ஃபுல். பாபா நமக்கு இந்த ஞானத்தை கொடுத்திருக்காரு. அனுபவசாலிகள் என்ன சொல்றாங்கன்னா, மெடிடேஷனுடைய ஞானம் முக்கியமாக ஆத்மா, பரமாத்மா, யோகத்தினுடைய அதை சொல்றாங்க. அனைவரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். சிருஷ்டி சக்கரத்தை பற்றி சொல்லும் பொழுது, இந்த டிராமாவை பத்தி சொல்லும் பொழுது, அதுல விஷயங்கள் வரும் பொழுது, டிராமா 5000 வருடம். பாபா சொல்றாரு, குழந்தைகளே இது அப்படியே ரிப்பீட் ஆகும். எப்படி உள்ளதோ அப்படியே ரிப்பீட் ஆகும். பாபா ஒரு உதாரணம் தரார். சாக்கார முரளியில இங்கிருந்து ஈ பறந்ததுன்னா 5000 வருடத்திற்கு பிறகு திரும்பவும் அந்த ஈ பறக்கும். பாபா சொல்றாரு தானே. அப்பப்ப என்ன நடக்குது? நிறைய பேருக்கு இங்க யார் புத்திசாலியா இருக்காங்களோ அவங்களுக்கு, யார் அறிவாளி ஜீவியோ அவங்களுடைய மனசுல இந்த கேள்வி வருது. இந்த டிராமாவினுடைய நாலேஜ் ரொம்ப அற்புதமானது. இந்த டிராமா நம்ம எப்படி முயற்சி செய்ய வைக்குது, எப்படி இந்த ஞானத்தை முயற்சி அடங்கி உள்ளது. நம்முடைய முயற்சியில் நாம் நம்முடைய டிராமாவை கிரியேட் பண்றோம். நாம் நம்முடைய முயற்சியில் இந்த டிராமாவை கிரியேட் பண்றோம். புரியுதா அப்படின்னு கேட்க. டிராமாவில் நம்முடைய முயற்சி நிச்சயிக்கப்பட்டுள்ளது. நாம் நம்முடைய முயற்சியின் மூலம் நம்முடைய நாடகத்தை உருவாக்குகிறோம். அதனாலதான் சொல்லப்படுது, ஏற்கனவே உருவாக்கப்பட்ட ஏற்பாடு செய்துபட்ட நாடகம். இது மிக அழகான ஒரு காலம். இதை புரிந்து கொள்ள வேண்டும்.
டிராமாவுடைய நாலேஜ் இந்த விஷயத்துல पुरुषार्थ के विषय में जितनी बातें की जाए, முயற்சியினுடைய விஷயத்துல எவ்வளவு பேசினாலும் அதெல்லாம் கம்மி தான். लेकिन आज मैं आपके ஆனால் நான் இன்று உங்களுக்கு முன்னாடி 2-3 விஷயங்களை வைக்க போறேன், உங்களை கிளியர் பண்ண போறேன். जब मुझे सिस्टर बीना ने எனக்கு சிஸ்டர் பீனா ஒரு டாபிக் கொடுத்தாங்க, की बात है, நேத்து முந்தா நேத்து சொன்னாங்க. तो फिर हमारा चिंतन चला என்னுடைய சிந்தனை ஓட்டம் நடைபெற்றது இந்த விஷயத்தில். कि कैसे ड्रामा हमें पुरुषार्थ, எப்படி டிராமா நம்மை முயற்சி செய்ய வைக்குது. उससे पहले அதற்கு முன்னதாக मैं आपसे पूछना, நான் உங்ககிட்ட கேட்க விரும்புறேன், बाबा ने ड्रामा के बारे में, பாபா டிராமாவை பற்றி என்னென்ன சொல்லியிருக்காரு. लेट अस शेयर ஜஸ்ட் நீங்க ஷேர் பண்ணுங்க, டிராமாவை பத்தி பாபா என்னென்ன சொல்லியிருக்காரு. ड्रामा, சில பாயிண்ட் சொல்லுங்க. नॉलेज ऑफ ड्रामा। நாலேஜ் பத்தி என்ன बाबा சொல்றேன். ने हमें ड्रामा के ज्ञान के बारे में क्या क्या बताया? டிராமாவை பத்தி பாபா என்னெல்லாம் சொல்லியிருக்காரு. कोई आप में से शेयर करना चाहे, ஜஸ்ட் होके बोल सकते हैं। யாராவது எழுந்து சொல்லுங்க. कोई कहना चाहेगा யாராவது சொல்ல விரும்புறீங்களா. ड्रामा के बारे में क्या क्या कहा? பாபா டிராமாவை பத்தி என்னெல்லாம் சொல்றாரு. சொல்லுங்க. फुल स्टॉप। ओके, ஃபுல் ஸ்டாப். நெக்ஸ்ட் ड्रामा अनुसार हम बाबा की नॉलेज में आए। டிராமா படி நான் பாபாவுடைய ஞானத்துக்கு வந்திருக்கேன். வேற ஏதாவது சொல்லுங்க. சொல்லுங்க हाँ, बोलिए बोलिए माता जी। மாதாஜி சொல்லுங்க. ड्रामा कल्याणकारी है। டிராமா நன்மை செய்யக்கூடியது. कोई इसको ट्रांसलेट करेगा, क्या बोला? अच्छा, ड्रामा में होगा तो पुरुषार्थ करेंगे। டிராமாவில் இருந்தால் முயற்சி செய்யலாம். ड्रामा होगा, முயற்சி செஞ்சா டிராமா இருக்கும். டிராமாவில் இருந்தா முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. हाँ वो ये बोल रहे हैं, ठीक है। अच्छा, और कोई? வேற யாராவது ஏதாவது சொல்றீங்களா. यस बोलो। हाँ, ड्रामा एक्यूरेट है या? டிராமா அக்யூரேட்டானது, முற்றிலும் சரியானது. की पॉइंट जो है ना बहुत अच्छी। பாபாவுடைய புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கு. ड्रामा में டிராமாவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அது மிகவும் துல்லியமாக நடந்து கொண்டிருக்கிறது. वो सत्य है, அது சத்தியமானது, राइट है। சரியானது. जो ड्रामा में हो रहा है, டிராமாவில் என்ன நடக்கிறதோ அது சத்தியமானது, சரியானது. சரி, நெக்ஸ்ட் சொல்லுங்க. अच्छा, जैसे इन्होंने कहा ड्रामा हमें ये ज्ञान देता है, டிராமா இந்த நாலேஜ் கொடுக்குது. हो गया पास, वो पास है। என்னெல்லாம் நடந்து முடிஞ்சதோ அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். ये अभी आपसे मैं पूछूंगी, நான் இப்ப கேக்குறேன், நிறைய பாயிண்ட்ஸ் வருது, भी आएगा உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கூட வருது, நல்லா இருக்கு, தெரியுது. करना इस சிந்தனை பண்ணணும், இத பத்தி யோசிங்க. आपको आज थोड़े से एस्पेक्ट इसके पहलू நான் இதை பற்றி உங்கள் முன்னாடி வைக்கிறேன். के ज्ञान से டிராமாவுடைய ஞானத்தின் மூலமாக எப்படி நாம் முயற்சியில் முன்னேறுவது, और ड्रामा हमें क्या क्या सिखाता டிராமா நமக்கு என்னவெல்லாம் கற்றுக் கொடுக்கிறது நடைமுறை வாழ்க்கையில, இத பத்தி நம்ம இன்னைக்கு ஷேர் பண்ணலாம். முதல் விஷயம், देखिए, जब हम बाबा के बच्चे बनते हैं, எப்ப நான் பாபாவுடைய குழந்தையானனும் हमें अपने बारे में मालूम पड़ता है, நமக்கு நம்மை பற்றி தெரியுது, बाबा को पहचान, பாபாவை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். और जब ड्रामा का ज्ञान मिला, டிராமாவுடைய நாலேஜ் கிடைக்கிறப்போ இந்த உலகத்தினுடைய முதல் இடை கடையினுடைய ஞானம் கிடைக்குது. இது கூட டிராமாவுடைய நாலேஜ் தான். बिगिनिंग क्या और उसका ஆரம்பம் என்ன, மத்தியம் என்ன, இறுதி கட்டம் என்ன, नॉलेजफुल बन गए, இதன் மூலமாக ஞானம் நிறைந்தவராக மாறிடுறோம். बन जाते हैं बहुत सी बातों, ஞானம் நிறைந்தவராக நிறைய விஷயத்தில் ஆகிறோம். लेकिन ஆனா नॉलेजफुल அந்த ஞானத்தின் கூடவே हम जानते हैं நம்ம தெரிஞ்சிருக்கிறோம், कि जब हम कर्म में आते हैं, எப்ப நாம் கர்மத்தில் வருகிறோமோ, लोगों के संबंध எப்போ உலகத்தினருடன் செயல் விவகாரங்களில் வருகிறோமோ, के लोगों நம்ம பலதரப்பட்ட மனிதர்களை சந்திக்கிறோம். பிகேஸா இருக்கலாம், நான் பிகேஸா கூட இருக்கலாம். अच्छा, कुछ प्रोफेशनल्स हैं, அதுல சிலர் ரொம்ப रिलेटिव्स हैं, நமக்கு சொந்தக்காரங்களா இருக்காங்க, சிலர் பதவியில இருக்காங்க, साल में एक बार दो ஒரு சிலரை வருஷத்துல ஒரு முறை 2 முறை மீட் பண்றோம், हैं, ஒரு சிலரை அப்பா பாக்குறேன், சின்னவங்களா இருக்காங்க. का लेवल हमसे मैच करता है, சில சமயத்துல கெமிக்கல் லெவல்ல மேட்ச் ஆவறாங்க, புத்திசாலித்தனத்தோட साथ मैच करता அவங்களோட நம்மளால கனெக்ட் ஆக முடியுது. है, छोटे हो सकते हैं, சிலர் சின்னவங்களா இருக்காங்க, सीनियर हो, சிலர் பெரியவங்களாக்க கூட இருக்காங்க, डिफरेंट टाइप्स ऑफ लोग। ரொம்ப வித்தியாசமானவங்க இருக்காங்க. கரெக்டா? अब उसमें क्या होता है, அதுல என்ன நடக்குதுன்னா, எப்போ நம்ம அவங்களோட சம்பந்தம் மற்றும் தொடர்புல வரமோ, इंटरेक्शंस
நம்முடைய புத்திசாலித்தனம் इंटरेक्शंस में அந்த புத்திசாலித்தனத்தில் பல முறை பலவிதமாக அப் அண்ட் டவுன் நடக்குது. कई प्रकार के अप्स एंड डाउन्स होते हैं. நிறைய விஷயத்துல நமக்குள்ள ஏற்றத்தாழ்வுகள் நடக்குது. डाउन्स के होते हुए அந்த ஏற்றத்தாழ்வில் ஏற்பட்டாலும் அப்பப்போ कोई व्यक्ति प्रिय लगता है, ஒரு சிலர் நமக்கு பிடிச்சமானவங்களா இருக்காங்க, ஒரு சிலர் நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. किसी के साथ बात करना, சிலரோட பேசுறது பிடிச்சிருக்கு, किसी के साथ बात करना अच्छा नहीं, சிலரோட பேசுறது பிடிக்க மாட்டேங்குது. किसी के साथ हम हमेशा रहना पसंद करते ஒரு சிலரோட நம்ம எப்பயுமே இருக்கணும்னு நினைக்கிறோம், हैं, साथ ऐसा सोचते ஒரு சிலரோட இருக்கிறதுக்கு யோசிக்கிறோம், இவங்கள பார்க்காம இருந்தா நல்லது. हैं ना. அப்படி நடக்குது தானே. हमारे भी डिफरेंट डिफरेंट रिएक्शंस होते हैं, நமக்குள்ள விதவிதமான ரியாக்ஷன்ஸ் நடக்குது, பலரை சந்திக்கிறோம். लेकिन ஆனால் अगर हमें अपने पुरुषार्थ ஒருவேளை நான் என்னுடைய முயற்சியை முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றால், को आगे बढ़ाना है, என்னுடைய முயற்சியை முன்னேற்ற விரும்பினால் மிக அழகான மிக பெரிய சக்தி வேண்டும், குணம் வேண்டும். அதுதான் ஏற்றுக்கொள்வது. स्वीकार करना, அக்செப்ட், एक्सेप्ट करना. ஸ்பீக்கர், ஏற்றுக்கொள்வது. ड्रामा का ज्ञान டிராமாவினுடைய ஞானம் मेरी बुद्धि में है, என்னுடைய புத்தியில் இருந்தால் और उस ज्ञान को அந்த ஞானத்தை जब हम अप्लाई करते हैं, எப்ப அதை அப்ளை பண்றோமோ, प्रैक्टिकल लाइफ में अप्लाई करते நடைமுறை வாழ்க்கையில் அப்ளை பண்ணும் பொழுது हैं, जीवन में என்னுடைய வாழ்க்கையில் एक्सेप्टेंस पावर இந்த ஏற்றுக்கொள்ளும் தன்மை அதிகரிக்க வேண்டும். स्वीकार करना शुरू करते அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். हैं. नहीं तो क्या होता है, இல்லனா என்ன நடக்கும்? हम स्वीकार नहीं करते. இல்லனா நம்ம ஏத்துக்க மாட்டோம். जब हमारे अंदर எனக்கு உள்ள acceptance எப்போ power नहीं है, இந்த ஏற்றுக்கொள்ளும் சக்தி இல்லையோ அப்போ என்ன நடக்குது? ரெண்டு விஷயம் நடக்குது. एक होता है ஒன்னு कि हम कंप्लेन करते हैं, ஒன்னு புகார் செய்யறோம், ग्रीवेंसेस या ब्लेम, मत- दूसरों को हम दोषी ठहराते हैं, மற்றவங்களை குறை சொல்றோம், குற்றம் சொல்றோம், उनके बारे में कोई ना कोई उनकी जो ஏதாவது அவங்களுடைய நெகட்டிவ் விஷயத்தை, தவறான விஷயங்களை, எதிர்மறையான விஷயங்களை அதை அதிகரிக்கிறோம். राइट, இது கரெக்டா? एक्सेप्ट करना क्या, ஏன்னா அவங்கள पावर टू एक्सेप्ट, ஏத்துக்கிட்டா என்ன நடக்கும்? एक्सेप्टिंग द सिचुएशन एज அந்த சூழ்நிலையை எப்படி இருக்கிறதோ அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு முன்னாடி என்ன ஒரு சூழ்நிலை இருக்கோ, परिस्थिति, எனக்கு முன்னாடி என்ன ஒரு பிரச்சனை இருக்கோ, அது எப்படி இருக்கிறதோ அப்படியே நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். दूसरा एक्सेप्ट அடுத்ததாக द पर्सन அந்த நபரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ही इज, எப்படி இருக்கிறார்களோ அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். ऐसा भी है, அந்த மனிதன் எப்படி இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, ऐसा ही स्वीकार. எப்படி உள்ளாரோ அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். और तीसरा அடுத்ததாக மூன்றாவதாக एक्सेप्टिंग द मोमेंट அந்த நொடி பொழுதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். पास जैसा है, எந்த நொடி பொழுது எப்படி என்னிடம் வருகிறதோ அப்படியே அதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதைதான் ஏற்றுக்கொள்ளும் சக்தி. अगर आप अपने मन के अंदर நம்முடைய மனசுல थोड़ा सा கொஞ்சமாவது अपने मन को टटोलेंगे, நம்முடைய மனசை into your own mind, உள்ளுக்குள்ள செக் பண்ணும் பொழுது, into your own self, நம்முடைய மனதை சோதனை செய்யும் பொழுது நமக்கு என்ன தெரியும்? कि हम जल्दी से स्वीकार नहीं करते, நம்ம ஈஸியா யாரையும் ஏத்துக்கிறது கிடையாது. न व्यक्ति को न ம- परिस्थिति, மனிதனையோ விஷயங்களையோ சூழ்நிலைகளையோ ஏற்றுக்கொள்வது கிடையாது. உடனடியாக நாம் ரியாக்ட் பண்றோம். लीजिए தெ- हम தெரிஞ்சுக்கங்க, संगठन में कार्य कर रहे நம்ம ஒரு குரூப்ல வேலை பண்ணிட்டு हैं, இருக்கோம். का संगठन, 4 பேர் இருக்கு. ठीक है. अभी देख लीजिए இப்ப பாருங்க, यहाँ पर आए நம்ம எல்லாருமே இங்க வந்திருக்கோம். सेवाधारी हैं, சிலர் சேவாதாரிகள் இருக்கா. सेवाधारियों में किसी को एक डिपार्टमेंट சேவாதாரிகளுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் கிடைச்சிருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற டிபார்ட்மெண்ட் கிடைச்சிருக்கு. अब एक डिपार्टमेंट ஒரு டிபார்ட்மெண்ட்டுடைய செயல் நடைபெறுது. करते करते செயல் செய்ய செய்ய ऊंचाई नीचाई कुछ அதுல அப் அண்ட் டவுன் நடக்கும். அது எப்பயுமே நடக்கும். हो गई. நடந்துருச்சு, நல்லது. देने वाला असाइनी है, जिसने आपको ये कार्य सौंपा है, யார் உங்களுக்கு இந்த சேவையை கொடுத்தாங்களோ அவங்க பாக்குறாங்க, आकर कहता है அவங்க கேக்குறாங்க, मालूम पड़ता है அவங்களுக்கு தெரிய வருது गड़बड़ हो गई. இங்க ஏதோ நடந்திருக்குன்னு தெரியுது. इमीडिएटली हम क्या करते हैं,
உடனே நம்ம என்ன சொல்லுவோம், मैंने नहीं किया ये இத நான் செய்யல, ना उसने किया। இது அவங்க தான் பண்ணாங்க. होता है नॉर्मली இப்படி நடக்குது தானே, ऐसा होता है। और ஜெனரலி அப்படி நடக்குது. बोलना नहीं है तो हम अवॉइड करेंगे, நம்ம பேச விரும்பலன்னா அவாய்ட் பண்றோம். அங்கிருந்து நம்ம என்ன பண்றோம்னா விலகி போயிடுறோம். क्योंकि मैंने तो किया नहीं है। நான் செய்யவே இல்லை. ठीक है, ऐसा होता है कि नहीं? அந்த மாதிரி நடக்குதா இல்லையா? अब देखिए, एक ये तो टीम वर्क है, இது டீம் ஒர்க். टीम मिलके उस बात को ஃபுல் कहे कि டீம் हाँ, இந்த வேலையை நம்ம பண்றோம். हो गई। சின்ன தப்பு நடந்திருக்கு, கொஞ்சம் அப்படி நடந்திருக்கு. हम क्या ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, नॉर्मली நான் நார்மலா इस प्रकार की अप्रोच अपनाते हैं, डिफेंसिव अप्रोच। நம்ம என்ன பண்றோம்னா மற்றவர்கள் மீது சுமத்திடுறோம். कल चल रहे என்னுடைய மனதில் என்ன எண்ணம் வருதோ समर्थन करते हैं, அதை நாம் நிரூபணம் செய்கிறோம். ये बताने की कोशिश करते हैं, அதை சொல்வதற்கு முயற்சி பண்றோம், நான் ரைட். और हम न वो सिचुएशन को அந்த சூழ்நிலையை ஏற்றுக்கொள்வது கிடையாது, व्यक्ति है। அந்த நபரையும் ஏற்றுக்கொள்வது கிடையாது. और रिजल्ट क्या आता அப்ப ரிசல்ட் என்ன ஆகும்? है? देयर आर सो मेनी व्हाइज एंड हाउस, அங்க நிறைய விஷயங்கள் ஏற்படும். क्यों क्या, அங்க ஏன் என்ன அந்த கேள்விகள் நிற்கும். இது யார் பண்ணது, ஏன் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க, அப்படி பண்ணிருக்க கூடாது, இப்படிலாம் நடந்திருக்க கூடாது, அப்படிலாம் பண்ணக்கூடாது, இப்படிதான் செஞ்சிருக்கணும். जो बाबा कहते हैं பாபா சொல்றார், அந்த ஏன் ஏன் என்ற லாங்குவேஜ், அந்த கியூ உடைய லாங்குவேஜ் அது வருது. अगर मेरे अंदर वो स्वीकार कर அதை நான் ஏற்றுக்கொண்டால், ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி இருந்தால் இந்த கேள்விகள் வருமா? வராது. और जब ड्रामा का ज्ञान मुझे मिला है, எப்ப டிராமாவுடைய நாலேஜ் எனக்கு கிடைச்சிருக்கோ, யார் எப்பொழுது எப்படி இருக்க வேண்டுமோ அப்படித்தான் நடக்கிறது. जिसके द्वारा இதன் மூலமாக ऐसा हुआ யார் மூலமாக எது நடைபெற வேண்டுமோ அது நடைபெறும். दिया நான் ஒரு உதாரணம் தரேன், உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரேன். प्रकार இதன் மூலமாக इस सृष्टि नाटक में, इस இந்த சிருஷ்டி நாடகத்தில், இந்த உலக நாடக மேடையில் நடித்து கொண்டே भी हमारे संबंध எப்படிப்பட்ட மனிதர்கள் நம்முடைய சம்பந்தம் மற்றும் தொடர்புல வராங்க, संबंध எவ்வளவு பேர் நம்முடைய கனெக்ஷன்ல வராங்க, इतनी ही प्रकार की परिस्थितियां எத்தனை விதமான பிரச்சனைகள் விதவிதமாக வருது. ऐसी कोई कैसे ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. को स्वीकार அவர்கள் अனைவரையும் ஏற்றுக்கொண்டால் करनी अवस्था நம்முடைய மனநிலை நிலையாக வைத்துக் கொள்ள முடியும். நம்முடைய மனநிலை ஏக்ரஸ் நிலையில் இருக்கும். நம்முடைய மனநிலை ஸ்ட்ராங்கா இருக்கணும். एक रस ஏக்ரஸ் अवस्था बनाना, ஆடாத அசையாத நிலையில் இருக்கும். ஸ்ட்ராங்கா இருக்கும், அசைக்க முடியாது. அப்படிப்பட்ட நிலையை உருவாக்க तभी बन सकती है அது எப்போ நடக்கும்னா, जब हमारे எப்போ நமக்குள் ஏற்றுக்கொள்ளும் சக்தி உருவாகுதோ. एक्सेप्टेंस पावर कैसे आई? இந்த ஏற்றுக்கொள்ளும் சக்தி எப்போ வரும், எப்படி வரும்? ज्ञान सागर शिव बाबा ஞானக்கடல் சிவபாபா एब्सोल्यूट है, அவர் சரியா சொல்றார். एब्सोल्यूट नॉलेज है, அவரிடம் துல்லியமான ஞானம் இருக்கு. ज्यादा बड़ी नॉलेज कहीं दुनिया में அதை விட உயர்ந்த ஞானம் இந்த உலகில் கிடையாது. में எந்த ஹிஸ்டரியிலும் கிடையாது, எந்த ஒரு தத்துவத்திலும் கிடையாது. ऐसी फिलॉसफी அப்படிப்பட்ட தத்துவ புத்தகங்கள் கிடையாது, அப்படி சரித்திர நூல்களும் கிடையாது. பாபாவின் மூலமாக கொடுக்கப்பட்ட இந்த நாலேஜ் எங்கேயுமே கிடையாது. और वो ज्ञान हमें बाबा ने, அந்த ஞானத்தை பாபா நமக்கு கொடுத்திருக்காரு. ज्ञान सागर बाबा ने அந்த ஞானக்கடல் பாபாவின் மூலமாக டிராமாவினுடைய நாலேஜ் கிடைச்சிருக்கு. இந்த ஞானத்தின் மூலமாக நமக்கு ரியாக்ட் பண்ணாம இருக்கணும். असल में न நாம் குழப்பத்தில் வராமல் अपनी स्थिति को நாம் நம்முடைய மனநிலையில் நிலைத்திருந்து நிலையாக இருக்க முடியும். நமக்கு தெரியும் எது நடக்க வேண்டுமோ அது நடந்துள்ளது. पूछिए आगे क्या करना, நான் அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும்? இது கரெக்டா? राइट? இது கரெக்டா? तो क्या होगा? இல்லனா என்ன நடக்கும்? अपने विचारों का நான் யோசிப்பேன், யோசிச்சுட்டே இருப்பேன், அதுக்கு ரியாக்ஷன் கொடுத்துட்டே இருப்பேன். क्यों हुआ, இது ஏன் நடந்தது, யார் செஞ்சது, सही नहीं, இப்படிலாம் நடக்க கூடாது. काम दिया, நான் வேலை கொடுத்தேன், काम गलत, அவங்க தப்பா பண்ணிட்டாங்க, टाइम बाउंड जॉब है वो, இந்த டைமுக்கு பண்ணல, அவங்க டைமுக்குள்ள செய்யல, पूछने वाला है, என்ன கேட்கறதுக்கு இருக்காங்க, सीनियर हो, நான் சீனியரா இருக்கேன், सब कार्य करने वाले वो जो मेरे नीचे कार्य कर மற்றவங்க எனக்கு கீழே தான் வேலை பண்றாங்க. को क्यों किया, ஏன் பண்ணீங்க, எதுக்கு பண்ணீங்க, எப்படி பண்ணீங்க, मन के अंदर இந்த மனதில் இதெல்லாம் கேள்விகள் மனதில் வந்தா நீங்க யோசிங்க. चिल में आए, நான் குழப்பத்துல வந்துட்டேன், अपने दूसरों को भी மற்றவர்களையும் குழப்பத்தில் கொண்டு வந்துட்டோம். और हर हर व्यक्ति
ஒவ்வொரு மனிதனும் कहीं बड़ा है, ஒரு விதத்துல பெரியவங்க தான், ஒரு விதத்துல சின்னவங்களா இருக்காங்க. लोग अपने घर की हेड्स हैं, நீங்க உங்க வீட்டினுடைய ஹெட், ऐसी बातें कर நீங்க தான் உங்க வீட்டுல பெரியவங்களா இருக்கீங்க. வீட்டு விஷயத்தெல்லாம் பாக்குறீங்க, என்ன நடக்குதுன்னா क्या की बात இந்த ஏன் என்னன்ற விஷயத்தில் வந்துட்டா परेशान होते நம்ம குழப்பத்துல வரும். और हमसे जुड़े हुए लोग நம்மோடு யார் இணைந்து உள்ளார்களோ அவர்களும் குழப்பத்தில் வருகிறார்கள். वातावरण घर का அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும் வீட்டுல, इस बात को अंडरस्टैंड कर இதை புரிஞ்சிக்கணும். सब अनुभवी है, நம்ம எல்லாருமே அனுபவசாலி, நீங்களாம் அனுபவசாலி தானே. हम उस बात को இந்த விஷயத்தை பெரியவர்களாக இருந்து ஞானியாக இருந்து ஞானம் நிறைந்த ஆத்மாவாக இருந்து நம்ம சொல்றோம். जो हो गया என்ன நடந்ததோ அது நடந்துருச்சு, ध्यान रखना, இனிமேல் கவனம் வைக்கலாம். ये नहीं होना चाहिए। போக போக இது நடக்காமல் இருக்கணும். में स्वीकार कर நான் இதை மனதில் ஏற்றுக்கொண்டால், मन में स्वीकार करके शुभ भावना से ये बात நான் ஏற்றுக்கொண்டு சுப பாவனை வைத்தால், போக போக நல்ல கவனம் வைத்தால், அந்த மனிதர்கள் அவர்கள் கூட நமக்கு முன்னால் வரக்கூடிய அவர்கள் கூட இதை ஏற்றுக்கொள்வார்கள். है, स्वीकार करने இது மிகப்பெரிய சக்தி, जो हमारे ஏற்றுக்கொள்ளும் சக்தி. இது நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக அவசியமான ஒரு சக்தி. இல்லை என்றால் என்ன நடக்கும்? मैं एक छोटी सी स्टोरी सुना। நான் சின்ன ஒரு கதை சொல்றேன். एक डायमंड मर्चेंट की ஒரு டைமண்ட் வைர வியாபாரியின் கதை. स्टोरी था। அவர் வைர வியாபாரி, மிகப்பெரிய வியாபாரி. तो एक दिन उसके पास मीटिंग थी। அப்போ ஒரு முறை மீட்டிங் நடந்துட்டு இருந்தது. जो डायमंड मर्चेंट இன்னொரு வைர வியாபாரி அவரிடம் வந்தார். और मीटिंग चल रही। மீட்டிங் போயிட்டு இருக்கு. मीटिंग के दौरान மீட்டிங் கூடவே डायमंड मर्चेंट का அந்த வைர வியாபாரியினுடைய மேனேஜர் அவர் வந்தார். और उसने आकर அவர் வந்து अपने सेठ को कहा, தன்னுடைய எஜமானருக்கு சொல்றாரு, जो बहुत हीरा, बहुत वैल्यूएबल हीरा था, ஒரு ரொம்ப வேல்யூபிளான வைரம் வந்திருக்கு, இதனுடைய காஸ்ட் ரொம்ப அதிகம். वो जो डायमंड है அந்த டைமண்ட் அது வந்திருக்கு, அது எங்கேயும் கிடைக்காது, गुम हो गया, அது எங்கேயோ காணாம போயிடுச்சு. ढूंढा நிறைய தேடி பார்த்தேன், ஆனா கிடைக்கல. ஒரு வைரம் தொலைஞ்சிருச்சு. அதுக்காக அந்த பாஸ் சேட்டு சொல்றாரு. बात सुनने के बाद उसने आंख बंद की। அது கேட்ட பிறகு கண்ணை மூடிட்டு 1 मिनट आंख बंद करके ஒரு செகண்ட் கண்ணை மூடனாரு. கண்ணை திறந்து சொன்னாரு. उसने कहा, அவர் சொன்னாரு, इट्स वंडरफुल। ரொம்ப அதிசயம், வைரம் தொலைஞ்சிருச்சு. அவர் என்ன சொல்றாருன்னா, வைரம் தொலைஞ்சிருச்சு, ஆனா அந்த சேட் வண்டர்ஃபுல் சொல்றாரு. सेठ जो मैनेजर அந்த மேனேஜர் வந்து बात அந்த மேனேஜர் हो गया, தலை குனிஞ்சிட்டாரு. சேட் சொல்றாரு, ரொம்ப அதிசயமானது. चला गया वापस। அவர் கிளம்பிட்டாரு. मीटिंग कंटिन्यूड रही, மீட்டிங் நடந்துட்டே இருந்தது. लगभग इवनिंग होने को आई थी ஈவினிங் வரைக்கும் ஆயிடுச்சு. और वो मैनेजर वापस आया। அந்த மேனேஜர் ரிட்டர்ன் வந்தாரு. वापस आकर उसने ரிட்டர்ன் வந்து அந்த மேனேஜர் சொல்றாரு, कहा அந்த சேட்டுக்கு சொல்றாரு, कि सेठ जो हीरा जो है அந்த வைரம் வந்து हो गया था, காணாம போனது, जो मिल नहीं रहा था, அது கிடைக்காதுன்னு நினைச்சது, अभी मिल गया। அது இப்ப கிடைச்சிருச்சு. காணாம போன வைரம் கிடைச்சிருச்சு. அந்த விஷயத்தை கேட்டு और सुनने के बाद उसने आंख बंद की। திரும்பவும் அவர் என்ன பண்றாரு, கண்ணை மூடுறாரு. करने के கண்ணை மூடி मिनट के ஒரு செகண்டுக்கு பிறகு கண்ணை திறக்கிறாரு. சொல்றாரு, इट्स वंडरफुल, இதுவும் ஒண்டர்ஃபுல், इट्स इंडीड वंडरफुल। இதுவும் அதிசயமானது. मैनेजर तो மேனேஜர் என்ன பண்றாருன்னு அதை பார்த்துட்டே இருக்காரு. हीरा गुम हो गया। வைரம் தொலைஞ்சது, அப்பவும் வண்டர்ஃபுல். अच्छा, जब हीरा मिल गया அந்த வைரம் கிடைச்சது, वंडरफुल, அப்பவும் சொல்றாரு வண்டர்ஃபுல், அதிசயம். ऐसी क्या बात है? அப்படி என்ன விஷயம்? और जो दूसरे लोग थे मीटिंग में बैठे மத்தவங்க எல்லாம் பாக்குறாங்க, सुन रहे थे, அவங்க கூட கேக்குறாங்க. तो उनमें से रहा नहीं गया, उनसे कहा कि அவங்க கேக்குறாங்க, क्यों कहा? இந்த மாதிரி ஏன் சொல்றீங்க? तो उसने क्या जवाब दिया? அதுக்கு சேட்டு பதில் சொல்றாரு, मुझे मैनेजर ने आकर எப்போ மேனேஜர் வந்து என்கிட்ட இந்த விஷயத்தையே சொல்றாரு, हो गया है, விலை மதிப்புள்ள வைரம் தொலைஞ்சிருச்சு. आंख बंद कर நான் கண்ணை மூடி मन में झांका, நான் மனதில் பார்த்தேன், मैंने अपने अंदर झांका நான் உள்ளே செக் பண்ணேன். और अंदर झांक कर मैंने ये உள்ளே சென்று பார்த்தால் उस हीरे की कीमत से அந்த வைரத்தை விட விலை மதிப்புடைய की शांति, என் மனதினுடைய அமைதி, उस डायमंड की वैल्यू से भी அந்த வைரத்தை விட விலை மதிப்புள்ள ज्यादा है। இடம் என்னுடைய மனதினுடைய அமைதி. அது தொலையாது, भंग हो गई, அதுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. पाया நான் நினைச்சேன், शांति
அந்த அமைதிக்கு எந்த கேடும் எதுவுமே ஆயிடக்கூடாது. அதனால நான் சொன்னேன் ரொம்ப அதிசயம். आके ये बताया திரும்ப வந்து அவர் சொன்னாரு वो हीरा मिल गया है। அந்த வைரம் கிடைச்சிருச்சு. तब मैंने अपनी आंख बंद அப்ப திரும்பவும் நான் கண்களை மூடி என்னுடைய மனதிற்குள் சென்றேன். और मन में झांक कर ये देखा மனதில் சென்று பார்த்தேன், कि वो जो चीज எந்த ஒரு பொருள் விலை மதிப்புடையதோ जो हीरा वैल्यूएबल था, जो அந்த வைரம் था, காஸ்ட்லி தான். उसको पाकर அதை அடைந்து என்னுடைய மனம் फुल्लित तो नहीं होता, ரொம்ப कहीं मैं बहुत ज्यादा प्रसन्न तो नहीं हो जाता हूँ। ரொம்ப மகிழ்ச்சிலாம் அடையல. तो मैंने पाया நான் நினைச்சேன் मेरा मन प्रफुल्लित नहीं हुआ, என்னுடைய மனம் மகிழ்ச்சி அடையல. அதனால நான் சொன்னேன் ईदवान होकर। இதுவும் அதிசயம். तो समझा आपने? இது புரிஞ்சுதா? समझा? புரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்முடைய மனதினுடைய அமைதி மிகவும் விலை மதிப்பிட முடியாதது. महावाक्य பாபாவினுடைய மகா வாக்கியம் யாருக்கு சாக்கார முரளினுடைய की मुरली में था, நேற்றைய முரளியில இருந்தது. யாருக்காவது ஞாபகம் இருக்கு? நேற்றைய சாக்கார முரளியில யாருக்கு ஞாபகம் இருக்கு? स्थिति कैसी होनी, நம்முடைய மனநிலை எப்படி இருக்கணும்? को याद है? யாருக்கு ஞாபகம் இருக்கு? इनको याद 2-3 பேருக்கு ஞாபகம் இருக்கு. वाक्य क्या है? बाबा அந்த மகா வாக்கியம், का महावाक्य है, बच्चे குழந்தைகளே, निंदा स्तुति புகழ் ஈகல், மானம் அவமானம், लाभ हानि லாபம் நஷ்டம், गर्मी குளிர் வெப்பம் समान, அனைத்திலும் சமமாக இருக்க வேண்டும். ये कब समान बनते हैं? இது எப்பொழுது சமமாக இருக்கும்? ये कब समान बनते இது எப்ப சமமா இருக்கும்னா எப்பொழுது என்னிடம் हैं? ड्रामा का டிராமாவினுடைய ஞானம் இருக்கிறதோ, जब मेरे पास वो स्वीकार करने நான் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளும் சக்தி என்னிடம் உள்ளதோ तभी हम अपनी स्थिति को स्टेबल बना सकते அப்பதான் நம்முடைய மனசை நிலையாக வைக்க முடியும். हैं। एक रस அப்பதான் நம்முடைய மனநிலை ஏக்ரஸ் ஒரே ரசனையில் வைக்க முடியும். बहुत सारे நம்ம நிறைய டைம் क्वेश्चंस की क्यू में चले கேள்விகள் என்ற கியூல போயிடுறோம். कि जब क्वेश्चंस की क्यू அந்த கேள்விகள் என்ற வரிசையில் சென்று விட்டால் நம்முடைய சிந்தனையினுடைய சக்தி, विचारों की धारा अधिक அந்த व्यर्थ होती அந்த சிந்தனை சக்தி வீணாகிடும். வேஸ்ட் ஆயிடுது. नहीं देती। அது நம்மை நல்லவர்களாக மாற்றாது. அதனால இது ரொம்ப முக்கியமானது. டிராமாவினுடைய நாலேஜை சரியான முறையில் வாழ்க்கையில் அப்ளை பண்ணணும், தாரணை பண்ணணும். गलत तरीके से नहीं करना, தவறாக அப்ளை பண்ணக்கூடாது. ऐसे नहीं அப்படி கிடையாது. घटना हो गई ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நாம அங்க போயிட்டு சொல்றோம் இது 5000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. दिस इज रॉन्ग। இது தவறு. ये ज्ञान को प्रेजेंट करने का இந்த ஞானத்தை வெளிப்படுத்துவதற்கான முறை தெரிந்து கொள்ள வேண்டும். तो पहले हमें अपने पर लागू करना है। நாம் நம்மிடம் சோதனை செய்யணும். कैसे எந்த மெத்தட்ல யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், हमको मालूम இது நமக்கு தெரியணும். है। उनके बाबा ने बता दिया है பாபா வந்து சொல்றாரு, कैसे पावर टू एक्सेप्टेंस எப்படி எப்படி ஏற்றுக்கொள்ளும் சக்தி வரும்னு எனக்கு தெரிஞ்சது. इस ड्रामा में இந்த நாடகத்தில் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அவரவர்களுடைய நடிப்பு இருக்கிறது. हर एक आत्मा ஒவ்வொரு ஆத்மாவும் रोल प्ले அவரவர்களுடைய ரோலை நடிப்பை நடிக்கின்றனர். जो उसको पार्ट मिला हुआ है அவர்களுக்கு என்ன பார்ட் ரோல் கிடைச்சிருக்கோ அதை ப்ளே பண்றாங்க. रही हूँ। நான் பார்த்துட்டு இருக்கேன், व्यक्ति गलत कर रहा है, இந்த மனிதர் தவறு செய்கிறார், अब मैं कुछ बोल नहीं सकती। என்னால ஒண்ணுமே பேச முடியாது. எனக்கு தெரியும், मुझे इसको देखते हुए अपने को डिस्टर्ब, இதை பார்த்து நான் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. मुझे उसके पार्ट को देख। நான் அந்த ரோலை பார்த்து என்ன நான் டிஸ்டர்ப் ஆயிருக்க கூடாது. अब यहाँ मैं दूसरी बात पर இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன். ड्रामा के ज्ञान से டிராமாவுடைய ஞானத்தின் மூலம் बहुत अच्छी மிக நல்ல और शिक्षा मिलती है। அறிவுரை நமக்கு கிடைக்குது, படிப்பினை கிடைக்குது. अगर ये ड्रामा है, இந்த டிராமாவில் आत्मा कौन हूँ? ஆத்மாவாகிய நான் யாரு? मैं आत्मा कौन हूँ? ஆத்மாவாகிய நான் யாரு? இந்த டிராமாவில் நான் யாரு? நடிகன். मैं एक्टर हूँ। ஐ எம் ஆக்டர். हम सारे कौन है? நம்ம எல்லாருமே யாரு? நடிகர்கள். जिनको भी हम देखते हैं वो सारे कौन है? யாரையெல்லாம் பார்க்கறோமோ அவங்க யாரு? அவங்களும் நடிகர்கள் தான். எல்லாருமே ரோல் ப்ளே பண்றாங்க. कर रहे हैं। ஒவ்வொருத்தருமே அவங்கவுங்க ஆக்டிங்க ப்ளே பண்றாங்க. मैं एक और भी चीज हूँ, இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். इससे मुझे पता लगा। டிராமாவுடைய நாலேஜ் மூலமா எனக்கு தெரிய வருது, एक्टर भी हूँ,
நான் நடிகனாகவும் இருக்கிறேன் और मैं स्पेक्टेटर भी हूँ। स्पेक्टेटर मीन्स दर्शक। பார்வையாளனாகவும் இருக்கிறேன் நான் ड्रामा के ज्ञान से मुझे पता लगा நான் நடிகன் கூடவே பார்வையாளன் इस ड्रामा को साक्षी हो। இந்த டிராமாவை சாட்சியா இருந்து பாருங்க 2 आई है, 2 கண் இருக்கு 2 मैं, 2 एक मैं 1 நான் நடிகன் और एक मैं அடுத்த நான் स्पेक्टेटर। பார்வையாளன் एक मैं ஒன்றில் करने वाला, செய்யக்கூடியவன் करता, செய்கின்றேன் अनुभव करने वाला, அனுபவம் செய்ய வைக்கிறேன் और एक मैं அடுத்தது देखने वाला, பார்க்கக்கூடிய பார்வையாளன் இந்த இரண்டில் है आपको। புரியுதா लेकिन ஆனால் प्रैक्टिकल लाइफ के अंदर நடைமுறை வாழ்க்கையில் दोनों इतने ज्यादा मिक्स हो जाते हैं இந்த ரெண்டுமே மிக்ஸ் ஆயிடுது कि हमको पता ही नहीं लगता, நமக்கு தெரியறதே இல்ல और हम एक्टर और स्पेक्टेटर को मिक्स நான் நடிகன் பார்வையாளன் இத மிக்ஸ் பண்றோம் करने वाले को मिक्स कर देते हैं। நான் பார்வையாளன் நடிகன் இத மிக்ஸ் பண்ணிடுறோம் இங்கதான் பிரச்சனை ஆரம்பமாகுது ठीक है, तो एक एक आई क्या हुआ, ஒரு கண்ணில் ஒரு கண்ணில் विटनेस விட்னஸ் ஆக்டர் कर रहा है, जो देख रहा है। பார்த்துட்டு இருக்கேன் तो कहाँ मुझे एक्ट करना है और कहाँ मुझे साक्षी हो எங்கு நான் நடிக்க வேண்டும் எங்கு நான் பார்க்க வேண்டும் இதை கூட இந்த ஞானத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் मैंने जहाँ मुझे एक्ट को நான் எங்கே நடிகனாக இருந்து நடிக்க வேண்டும் किया, நடித்து விட்டேன் जहाँ मुझे पुरुषार्थ எங்களது நான் முயற்சி செய்து पुरुषार्थ அங்க நான் முயற்சி செய்யறேன் ஓகேவா पुरुषार्थ आ गया। முயற்சி வந்துருச்சு और जब मेरा एक्ट पूरा हो गया, எப்ப என்னுடைய நடிப்பு முடிஞ்சிருச்சோ நான் பார்வையாளனாக இருந்து பார்க்கறேன் साक्षी बनकर நான் சாட்சியாக இருந்து பார்க்கறேன் मैंने ड्रामा का இங்க நான் டிராமாவுடைய நாலேஜ அப்ளை பண்றேன் இது டிராமா புரிஞ்சுதா पुरुषार्थ करते वक्त ड्रामा का ज्ञान अप्लाई नहीं முயற்சியில் டிராமாவை யூஸ் பண்ணக்கூடாது சிலர் சொல்றாங்க होगा। டிராமாவில் இருந்தால் நான் முயற்சி செய்வேன் அப்படி அல்ல पुरुषार्थ करूंगा। நான் முயற்சி செய்வேன் டிராமா உருவாகும் हम हाथ पर हाथ धर कर नहीं बैठ सकते हैं, நம்ம கையோட கை கோர்த்து உட்கார முடியாது हाथ धर के बैठ सकते हैं कभी, அப்படியே கையோட கை கோர்த்து உட்கார முடியுமா क्या होगा, என்ன நடக்கும் ड्रामा में होगा तो मैं खाना खाऊंगा, டிராமாவில் இருந்தா நான் சாப்பிடுவேன் இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன் கை கட்டி உட்கார முடியுமா मैं डाल लिया, என்னுடைய வாயில போட்டுட்டாங்க வாயிலையும் போட்டாங்க होगा டிராமாவுல இருந்தா चबाएगा நான் மெல்லுவேன் चबाएगा, இல்லைன்னா நான் மெல்ல மாட்டேன் है ना, कौन फूड च्यू करेगा, யாரு யார் மெல்லுவா அந்த முயற்சி யார் பண்ணுவா நான் தான் முயற்சி பண்ணணும் இல்லையா इसलिए आप देखिए அதனால பாருங்க ये ज्ञान इंटरेस्टिंग ज्ञान இந்த நாலேஜ் பாருங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ज्ञान है, இந்த ஆழமான ஞானமாக இருக்கு बता देता है இதை எனக்கு தெரியணும் हो। நான் நடிகன் जब तुम एक्टर हो तुम्हें केवल एक्ट करना है, நடிகனாக இருந்து நான் நடிக்க வேண்டும் அதுபோல स्टेज पर आकर ஸ்டேஜில் வந்து மேடையில் வந்து एक्ट करते हैं, நடிகர்கள் வந்து நடிக்கிறாங்க அதன் பிறகு எங்க போறாங்க अपने घर वापस जाते தன்னுடைய வீட்டுக்கு போறாங்க हैं। तो ऐसे ही मेरी आज का அது போல एक्शन था, இன்றைய ஆக்ஷன் என்னவோ एक्टिंग थी, என்னுடைய இன்றைய நடிப்பு सिनारियो में, இந்த குறிப்பிட்ட காட்சியில் असाइनमेंट में இந்த குறிப்பிட்ட काम था, वो வேடத்தில் நான் நடித்து விட்டேன் क्या करते हैं, நான் என்ன பண்ணணும் अपने आप को वहाँ से समेट, நான் अங்கிருந்து என்னை விலக்கிக் கொள்ள வேண்டும் जिसको बाबा ने இதைத்தான் பாபா हुआ है। என்ன சொல்றாரு बाबा कहते हैं பாபா சொல்றாரு अभी अभी साकार में அப்பப்போ சாக்காரத்துல வந்து செய்யணும் और अभी अभी அப்பப்போ कार से निराश। சாக்காரத்திலிருந்து நிராகாரத்திற்கு சென்று விட வேண்டும் இதை டெய்லி தினமும் செய்ய பாபா சொன்னது ஞாபகம் இருக்கா तो मेरी एक्टिंग पूरी हो गई, என்னுடைய நடிப்பு முடிந்து விட்டது अपन का कार्य था वो என்னுடைய செயல் முடிஞ்சிருச்சு இப்ப நான் என்ன பண்ணணும் मेरा जब कर्तापन का कार्य पूरा हो गया, என்னுடைய டியூட்டி முடிஞ்சிருச்சு நான் அனைத்தையும் உள்ளடக்கி வீட்டினுடைய நினைவில் இருக்க வேண்டும் फिर इसके साथ साथ அதன் கூடவே मंच पे रहते हुए இந்த மேடையில் अनेक आत्माएं एक्ट कर रही हैं, பல ஆத்மாக்கள் நடிக்கிறாங்க उन आत्माओं के एक्ट को मुझे कैसे देखना है, அந்த நடிப்பை நான் எப்படி பார்க்க வேண்டும் என்றால் சாட்சியாக பார்க்கணும் उसमें मुझे लिपाईमान नहीं होना है,
அதில் நான் இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. उसके उसके पार्ट को அந்த நடிப்பை பார்த்து मेरे ऊपर उसका प्रभाव पड़े। என் மீது அந்த பிரபாவம் ஏற்படக்கூடாது. நான் சாட்சியா இருக்கிறேன். நான் हर आत्मा अपना पार्ट बजा रही है। அவங்கவுங்க ரோல அவங்கவுங்க ப்ளே பண்றாங்க. पार्ट को देख के அந்த நடிப்பை பார்த்து நான் எப்படி டிஸ்டர்ப் ஆக முடியும்? अब उसने कोई पार्ट के अंदर गलती कर அந்த நடிப்பில் அவர்கள் தவறு செய்தால் நான் அந்த தாக்கத்தில் வந்துட்டேனா, सामने वाले व्यक्ति ने முன்னாடி இருக்கிறவங்க ऐसा किया, அந்த மாதிரி செய்யறாங்க, मुझे दुख, அதனால எனக்கு துக்கம் ஏற்பட்டால், लेकिन दुख में आना துக்கத்தில் வருவதும் வராமல் இருப்பதும் என்னுடைய சாய்ஸ். இது எப்ப நடக்கும்? मुझे ये पक्का होगा। இது பக்காவா இருக்கும். நான் சாட்சியாக இருந்து இந்த நடிப்பை பார்க்கறேன். Is it clear? இதுல கிளியரா இருக்கீங்களா? वो आप सभी को ये நம்ம எல்லாருமே இதுல கிளியரா இருக்கிறோமா? होके देखना। சாட்சியாக இருந்து பார்க்கணும். पुरुषार्थ के अंदर क्या होता है? இல்லைன்னா முயற்சிக்கு நடுவுல என்ன நடக்கும்? முயற்சியில் चढ़ाव आते அப் அண்ட் டவுன் நடக்கும். हम पीछे चले जाते சில சமயம் பின்னாடி போயிடுறோம், சில சமயம் டவுன் ஆயிடுறோம், சில சமயம் அப்படியே நின்னுடுறோம். पुरुषार्थी तो नहीं बन அப்படிப்பட்ட முயற்சியாளர் ஆகக்கூடாது. या मैं गीला हो जाऊं। நான் டல் ஆகுறேன், அப்படியே நின்னுடுறேன், ஸ்டாப் ஆயிடுறேன், அப்படி கிடையாது. ड्रामा का ज्ञान मुझे டிராமாவுடைய நாலேஜ் எனக்கு முயற்சியை अपने जीवन के अंदर என்னுடைய வாழ்க்கையில் தன்னைத்தானே एक्टर हूँ ये நான் நடிகனாக இருக்கிற இதை பக்கா பண்றேன். நான் நிமித்தமாக இருந்து பார்ட் ப்ளே பண்றேன். करावन செய்பவர் செய்விப்பவனாக இருக்கிறேன். ड्रामा है ना, இந்த டிராமா वो करण करावन हार है। செய்ய வைக்கக்கூடியதாக இருக்குது. நான் நிமித்தமா இருக்கேன். என்ன நடந்ததோ அதை சாட்சியாக இருந்து பார்க்கணும். अपने पार्ट को, நம்முடைய ரோல, अपने कर्मों को, நம்முடைய கர்மத்தை மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையை மட்டுமல்ல, மற்றவர்கள் செய்தாலும் மற்றவங்க நடிச்சாலும் அதை கூட சாட்சியாக இருந்து பார்க்கணும். और देखिए साक्षी होकर देखना சாட்சியாக இருந்து பார்ப்பதினால் कौन सा गुण हमारे அதில் என்ன குணம் வரும்னா कल के छोटा है, அது கூட அடங்கியிருக்கு. गुण அதற்குள் எந்த ஒரு குணம் किस गुण का அடங்கியிருக்கணும். होता है, அந்த குணம் தென்படும். है डिटैचमेंट। அதுதான் டிட்டாச்மெண்ட், பற்றற்ற தன்மை. உங்களுடைய பட்டியினுடைய பெயர் என்ன? बेहद எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியம். बहुत वंडरफुल बात ரொம்ப அதிசயமான விஷயம் இது. इस ज्ञान की, இந்த ஞானத்தை பற்றி बहुत वंडरफुल बात है। ரொம்ப அதிசயமானது. बाबा कहते हैं பாபா சொல்றாரு, देह से न्यारे बनो, தேகத்திலிருந்து விடுபட்டவராக மாறுங்கள். தேகத்தில் இருங்கள். रहना देह में है தேகத்தில் தான் இருக்க வேணும், உடம்புல தான் இருக்கணும். ஆனா உடம்புல இருந்து விடுபட்டு இருக்கணும். है ना, वंडरफुल बात। இது ரொம்ப அதிசயமான விஷயம் தானே. ना सब कुछ है, எல்லாமே பண்ணணும். संबंधियों के साथ रहना है, நாம் உறவுகளோடு இருக்கதான் செய்யணும். எல்லாரோடவும் நம்ம பழகணும். लेकिन उनसे न्यारा होकर रहना, அதிலிருந்து நாம் விடுபட்டு இருக்க வேண்டும். छोड़ना किसी को भी नहीं है। யாரையும் விட்டுட வேண்டாம். में से किसी को कहा कि छोड़ के பாபா நம்மள விட்டுட்டாரா என்ன? बाबा ने பாபா சொன்னாரா விட்டுட்டு வாங்கன்னு? निभाना हर एक के साथ है ना। ஒவ்வொருவரையும் பார்க்கணும், ஆனா விடுபட்டு இருக்கணும். बिजनेस करना है, பிஸ்னஸ் பண்ணணும். अब कस्टमर्स भी आते हैं, கஸ்டமர்ஸ் வருவாங்க, நிறைய பேர் வருவாங்க. பிஸ்னஸ் கூட அப் அண்ட் டவுன் ஆகும். பணம் வந்த பணம் கொடுக்கல் வாங்கல் செய்வோம், ஆனால் விடுபட்ட நிலையில். अब ये चीजें जीवन में पक्की कैसे, இந்த ஒரு விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையில ஸ்ட்ராங் பண்ணணும். ये जीवन में तभी पक्की होते हैं இது எப்போ நம்முடைய வாழ்க்கையில ஸ்ட்ராங் ஆகணும்? சாட்சியாக இருந்து, பணிவாக இருந்து, அந்தர்முக்தா நிலையில இருக்கும் பொழுது. हम डिटैच्ड ऑब्जर्वर बनकर நாம் பற்றற்ற நிலையிலிருந்து இந்த நாடகத்தை பார்க்கும் பொழுது, शब्द भी याद रहा, நாடகம் என்ற வார்த்தை ஞாபகம் இருந்தால் होकर சாட்சியாக இருக்க முடியும் என்றால், ஏனென்றால் ड्रामा देखते எந்த டிராமாவை நம்ம பார்த்தாலும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பார்க்குறோம். तो क्या होता है, என்ன நடக்குது? आता है நிறைய சீன்ஸ் வருது, காமெடி வருது, சீரியஸ் சீன் வருது, மற்ற சீன் வருது. அதை எப்படி பார்க்குறோம்? சாட்சியா இருந்து பார்க்குறோம். इसी प्रकार இதன்படி सृष्टि रूपी ड्रामा, இந்த உலகம் என்ற நாடகத்தில் तो इसको भी मुझे कैसे देख, இதை கூட நான் எப்படி பார்க்க வேண்டும் என்றால் சாட்சியாக இருந்து பார்க்கணும். मैं याद करती हूँ, நான் ஞாபகம் வைக்கிறேன், समझती आप நான் தெரிஞ்சுக்கிறேன். हो सकता है உங்களால நிறைய பேரால முடியும். हाँ, बाबा की जो नई फिल्म बनी है, பிரம்மா பாபாவுடைய லைட் அந்த ஃபிலிம் இருக்கு, உருவாகி இருக்கு. नहीं देखी वो तो, பார்க்கலனா கூட பாருங்க. और अभी अभी आपको இப்போ கூட உங்களுக்கு बहन முத்துமணி சிஸ்டர் சொல்லிட்டு இருந்தாங்க, ஆதி தேவி, ஆதி தேவ் जो बुक है
அந்த புக்கை வந்து जरूर पढ़िए। அதை கண்டிப்பா படிங்க. हिंदी वर्षन है अद्भुत जीवन कहानी, அதுல ஹிந்தி வெர்ஷன் கூட 2 பார்ட் இருக்கு. बहुत अच्छी वो बुक है, उसमें बहुत அது ஒரு நல்ல புக்கு. அது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். जीवन की பாபாவுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது बाबा ने प्रैक्टिकली பாபா பிராக்டிக்கலா அந்த நாடகம் என்ற வார்த்தையை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணியிருக்காரு. ब्रह्मा बाबा, பிரம்மா பாபா दादा लेखराज, தாதா லேக்ராஜா இருந்தாரோ उनको तो पता नहीं था ना அவருக்கு தெரியும் தானே, भगवान का रथ बनना है। நான் பகவானின் ரதம் ஆகணும். भगवान ने பகவான் उनको எப்படி அவரை तैयार किया। எப்படி ரெடி பண்ணாரு. अब तैयार करने के बाद उनको ரெடியான பிறகு அவரையே நிமித்தமா மாத்தினாரு. की स्थापना हुई। யஜ்யம் ஸ்தாபனையாச்சு. बाबा को नहीं पता था, मैं பாபாவுக்கு தெரியாது நான் பிரம்மா என்று. बाद में पता लगा அப்புறமா தான் பிரம்மா பாபாவுக்கு தெரிஞ்சது. ने பகவான் के तन के द्वारा சந்தேஷியின் உடல் மூலமாக அதை தெளிவுபடுத்தினார். तन பிரம்மாவுடைய உடல் सृष्टि की स्थापना के இந்த உலக மாற்றத்திற்கு நிமித்தமாக இருக்கு. அதன் பிறகு सर्वशक्तिमान बाबा ने कहा சர்வசக்திவான் பாபா சொன்னாரு, எல்லாத்தையுமே சமர்ப்பணம் பண்ணுங்க. எல்லாத்தையுமே அர்ப்பணம் பண்ணிட்டாரு, சரண்டர் பண்ணிட்டாரு. इतना बड़ा यज्ञ बन गया, இவ்வளவு பெரிய யஜ்யம் உருவாச்சு. इतने सारे उसके अंदर यज्ञ वत्स आ गए। இந்த யஜ்யத்தில் பல குழந்தைகள் வந்தாங்க. हुई அவங்களுக்கு பாலனை ஏற்பட்டது. एक समय ऐसे आया, ஒரே ஒரு நேரம் அந்த மாதிரி வந்தது. யஜ்யத்துல ஒண்ணுமே இல்ல. अब देखो இப்ப பார்க்கலாம், बहन எந்த சிஸ்டர் निमित्त थी நிமித்தமா இருந்தாங்களோ भोजन बनाने के, वो बाबा சமைக்கிறதுக்கு, அவங்க பாபா கிட்ட வந்து சொல்றாங்க. बाबा को कहती है कि பாபாக்கு சொல்றாங்க, பாபா आज இன்று कुछ नहीं है बनाने के लिए, கிச்சன்ல ஒண்ணுமே இல்ல சமைக்கிறதுக்கு. घंटी कैसे बजेगी? டைமும் ஆகுது. वो जो मधुबन है ना, மதுபன்ல வந்து पांडव भवन, பாண்டவ பவன்ல पहले घंटी लगी हुई होती அங்க வந்து है, स्कूल में नहीं घंटी, பெல் அடிப்பாங்க. ஸ்கூல்ல பெல் அடிக்கிறாங்கல்ல, அந்த பெல் அடிப்பாங்க. अங்க ஒரு பெல் இருக்கும். जो पांडव भवन का பாண்டவ பவன்ல பழைய भवन में बैठे रहते हैं பழைய இடத்துல அந்த மாதிரி இருந்து அங்க பெல் அடிப்பாங்க. और वो घंटी बजती थी, அந்த பெல் அடிக்கும் பொழுது घंटी जैसे वो घंटी बजाते அப்ப பெல் अடிச்சா जमाने में जो होती थी ना, பழைய காலத்துல அந்த மாதிரி தான் இருந்தது. பெல் அடிச்சா அதே போல 12 மணிக்கு பெல் அடிப்பாங்க. அதே போல ஈவினிங் டீ டைமுக்கும் பெல் அடிப்பாங்க. उसने कहा बाबा घंटी कैसे बजेगी? அப்போ கேக்குறாங்க, எப்படி பாபா நான் பெல் அடிக்கிறது? देखिए बाबा के अंदर वो ड्रामा का பாபா பிரம்மா பாபாக்குள்ள டிராமாவுடைய நிலம் பக்காவா இருக்கு. निश्चय होगा, கவலையற்ற நிலையில இருந்தாரு. பாபா மேல நம்பிக்கை இருந்தது. பாபா சொல்றாரு, குழந்தை और बाबा कैसे सारे बच्चों को ले गया? பாபா பாருங்க எல்லா குழந்தையும் கூட்டிட்டு வந்தாரு. ब्रह्मा बाबा பிரம்மா பாபா की ऐसी परीक्षाएं आई, நிறைய விஷயங்கள் இருந்தது. பிரம்மா பாபாவுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனையா வந்தது. जब वो आप बुक्स पढ़ेंगे ना हमारी, அந்த புக்கு படிக்கிறப்போ, ஹிஸ்டரி புக் படிக்கிறப்போ, ऐसी बहुत सी बुक्स हैं हिंदी அந்த மாதிரி நிறைய புக்ஸ் இருக்கு ஹிந்தில. में, कई दादियों के अनुभव, தாதீஸ் பத்தி இருக்கு. वो आज आदि देव की बात, ஆதி தேவ் வந்தது. ऐसे ही हमारी அந்த மாதிரி प्रभु प्रेम के பிரபு பிரேம் பர்வானி पूर्वज है, நம்முடைய பூர்வச்சுடைய புக் இருக்கு. வந்தே மாத்திரம் நிறைய புக்ஸ் இருக்கு. हमारे यज्ञ का इतिहास யஜ்யத்தினுடைய சூழ்நிலை ரிஃப்ளெக்ட் ஆகுது. उनको पढ़कर आपको அதை படித்து நாம் अपने ऊपर நம்முடைய வாழ்க்கையில் बाबा पर பாபாவின் மீது டிராமாவில் நம்பிக்கை ஏற்படும். டிராமாவுடைய நாலேஜ்ல நம்பிக்கை வரும். कहा நீங்க சொன்னீங்க, माँ कल्याणकारी है। டிராமா நன்மை செய்யக்கூடியது. कैसे वो ड्रामा कल्याणकारी? அது எப்படி நன்மை செய்யக்கூடியது? घटना அந்த மாதிரி दिखाई देती கடுமையான சூழ்நிலைகள் வெளியில தெரியும். तो बिल्कुल अकल्याणकारी, இந்த டிராமா வந்து துக்கமானதாக இருக்குன்னு தெரியுது. लेकिन वो दुखद घटना में அந்த துக்கமான சூழ்நிலையில் கூட நன்மை அடங்கி உள்ளது. இதை ஞானம் நிறைந்த ஆத்மாக்களால தான் புரிஞ்சுக்க முடியும். யாரிடம் இந்த நாலேஜ் இருக்கோ, हम कैसे समझेंगे? இல்லைன்னா எப்படி புரிஞ்சுக்க முடியும்? ஓகேவா? तो इसीलिए அதனால बात पक्की याद இந்த இதை வந்து நம்ம ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். पास कोई भी बात आती है, நம்ம கிட்ட எந்த விஷயம் வந்தாலும், बात जो है वो कल्याणकारी, எந்த விஷயம் வருகிறதோ அது நன்மைக்கான விஷயம்தான். நாம் இதை தெரிந்து கொண்டோம். इस ड्रामा में இந்த டிராமாவில் जो भी घटना என்னெல்லாம் சூழ்நிலைகள் வருதோ, घटित होती है, துக்கமாக வருகிறது, चांस नहीं होती, அது சும்மா வரல, ये अचानक नहीं होती, திடீரென்று ஏற்படுகிறது. अचानक लगती है। நமக்கு கூட அது திடீர்னு தோணுது. पास्ट के ஆனால் அவை கடந்த காலத்தின் रूट है,
அது நாம் கடந்த காலத்தில் செய்த கர்மத்தின் வினை. कल का रिजल्ट है। நாம் ரிசல்ட் என்ன நடந்தாலும் याद नहीं। எனக்கு ஞாபகம் இல்லை. इसीलिए அதனால किसी भी बात में எந்த விஷயத்தில் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாபா ரொம்ப அன்பா சொல்றாரு, புரிய வச்சுக்கிறாரு. ड्रामा का ज्ञान இந்த டிராமாவினுடைய நாலேஜ், டிராமா நன்மை செய்யக்கூடியது. कारण हमारी अवस्था இதன் மூலமாக நம்முடைய மனநிலை. होती है। तीसरी बात, மூன்றாவது விஷயம், आप सबने कहा था कि ड्रामा माना फुल स्टॉप, है ना? டிராமா என்றால் ஃபுல் ஸ்டாப். स्टॉप लगता है हमारा। முற்றுப்புள்ளி வைக்க முடியுதா? बच्चे 3 बिंदी लगाओ। 3 புள்ளி வைக்க சொல்றாரு பாபா. एक बिंदी आत्मा, दूसरी ஒன்று ஆத்மா, ரெண்டாவது பரமாத்மா, மூணாவது டிராமா. कुछ हो गया, எல்லாமே ஏதாவது நடக்குது. ஆத்மா ड्रामा की बिंदी लगी, டிராமாவுடைய புள்ளி வச்சுட்டு कह तो रही है ड्रामा, हमने बहुत बार देखा है। நான் நிறைய முறை பார்த்துருக்கேன். अच्छी बहुत समय से पुरानी பழையவங்க ரொம்ப நல்லவங்க, நாலேஜில் போறவங்க, மற்றவங்களுக்கு ஞானத்தை சொல்லக்கூடியவங்க. அப்பப்போ என்ன நடக்குதுன்னா, जब कोई ऐसी वैसी बात होती ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிறப்போ है परेशान हो जाते ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. हैं। उनको कोई फिजिकल பிசிக்கல் உடல் ரீதியாக ஏதாவது வியாதிகள் வந்தா को बड़ा मन में बहुत होता है மனசுல ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. और ஐயோ, बार अपनी बीमारी का वर्णन, அப்பப்போ தன்னுடைய வியாதியை வர்ணனை பண்றாங்க. वो दूसरे कोई उनके सामने आते थे, वो दूसरों को ड्रामा का ज्ञान மற்றவங்களுக்கு அவங்க டிராமாவுடைய ஞானத்தை சொல்றாங்க. மற்றவங்களுக்கு சொல்றது கிடையாது, நமக்கு अप्लाई करना। நம் மீது நாம் அப்ளை பண்ணணும், தாரணை பண்ணணும். इतना फुल स्टॉप हमारा लगता நம்மளால எவ்வளவு ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியுது? है எப்போ நம்மளால அப்ளை பண்ண முடியுது? है ना? ड्रामा का ज्ञान फुल स्टॉप लगना चाहिए ना हमारा। ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்ல நம்முடைய விஷயத்துல. काल का अभ्यास, இது பல காலத்தின் பயிற்சி வேணும். और अगर ये फुल स्टॉप नहीं लगता, ஃபுல் ஸ்டாப் நம்ம வைக்கலன்னா, पहले ही आपको कहा, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், बहुत सारे हमारे अंदर व्यर्थ संकल्प। உள்ளுக்குள்ள நிறைய வீணான எண்ணங்கள் வந்துட்டே இருக்கு. मुझे நான் बाबा की कल की मुरली பாபாவுடைய நேற்றைய முரளியுடைய விஷயம் ஞாபகம் வருது. थी, बाबा நேற்றைய முரளி விஷயத்துல பாபா சொல்லியிருந்தாரு, कि बच्चे तुमको सब कुछ सहन करना है। அனைத்தையும் நாம் சகித்து கொள்ள வேண்டும். तो कई बच्चे बाबा, நிறைய குழந்தைங்க பாபா கிட்ட வராங்க. और जब उनको पट पर सोना पड़ता है, அவங்க தரையில படுக்க வேண்டியிருக்கு. सोचते हैं அவங்க யோசிக்கிறாங்க, यहाँ क्यों आए, இங்க ஏன் வந்தோம், ऐसा उनको लगता है। அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. बाबा का जो मुरली में सुनाने का பாபா முரளியில சொன்னது இதுதான். सुविधा से हम घरों में रहते हैं, நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளா வீட்ல இருக்கோம். सुविधाएं जब அந்த கம்ஃபர்டபுள் मधुबन में आने மதுபன்ல சில சமயம் கிடைக்க மாட்டேங்குது. सवाल उठता है, மனசுல கேள்விகள் வருது, நம்ம ஏன் இங்க வந்தோம். ऐसे भी कह देते அந்த மாதிரி கூட சொல்றாங்க, को जबरदस्ती। நமக்கு டீச்சர் தான் நம்ம இங்க கூட்டிட்டு வந்தாங்க, நம்ம சிஸ்டர் இங்க கூட்டிட்டு வந்தாங்க. का मतलब क्या, இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அவர்கள் பாபாவை தெரிஞ்சுக்கல, उन्होंने ज्ञान को। ஞானத்தை புரிந்து கொள்ளவில்லை. फुल स्टॉप लगाना माना कि முற்றுப்புள்ளி வைப்பது என்றால் என்ன? कोई भी मेरा व्यर्थ ना चले। எதுவுமே என்கிட்ட வேஸ்ட் ஆகக்கூடாது. एक बार दादी जानती ஒரு முறை ஜானகி தாதி கிட்ட இதை பேசணும். कि दादी फुल स्टॉप का मतलब क्या होता है? முற்றுப்புள்ளி என்றால் என்ன? बिंदी समझा, ஆத்மா புள்ளி ஓகே, परमात्मा बिंदी ये भी समझा, ये भी ठीक। பரமாத்மா புள்ளி அது கூட ஓகே. ड्रामा बिंदी कैसे? டிராமா புள்ளி எப்படி? वो ठीक है, ड्रामा मैंने कहा माना ब्रेक लगाना, டிராமானா माना ब्रेक लगाना। புள்ளி வைப்பது என்றால் எண்ணங்களுக்கு பிரேக் போடணும். अब लेकिन जो बात ऐसी है जो बहुत ज्यादा मुझसे कंसर्न्ड है और मुझे कुछ तो करना है। நான் ஏதாவது பண்ணணும். दादी ने बहुत, தாதி ரொம்ப நல்லா சொன்னாங்க. दादी ने कहा था, தாதி சொன்னாங்க, குழந்தை देखो பாரு, जो हो गया, என்ன நடந்துருச்சோ அது நடந்துருச்சு. बिंदी புள்ளி गया, புள்ளி வைக்கணும், ஆயிடுச்சு. मैं अभी क्या कर सकती அதை நான் இப்போ என்ன செய்யணும்? அது நடந்துருச்சுல்ல, அந்த டைம் வருமா? हूँ? जिस दौरान वो हुआ था वो समय वापस आएगा, எந்த காலம் போயிடுச்சோ அது வருமா? வராது இல்லையா? गया। लेकिन बिंदी लगाना माना புள்ளி வைப்பது என்றால் अब मुझे ये सोचना है புள்ளி வைத்துவிட்டு இப்படி யோசிக்க வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும், क्या करना। நான் அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும், இதை பற்றி யோசிக்கணும். இதுதான் புள்ளி வைப்பது. बिंदी लगाने का मतलब ये नहीं है कि बात को ऐसे ही छोड़ दिया। விஷயத்தை அப்படியே விட்டுடுறது, அது கேர்லெஸ். बाबा ने कहा ना, பாபா சொல்றாரு இல்லையே டிராமானு. अब बच्चे को कुछ
हो गया, घर में बच्चे को வீட்டில் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு रिलेशन में मार्क्स कम आए, மார்க்கு கம்மி ஆயிடுச்சு, ड्रामा ये तो ठीक है, फुल स्टॉप तो आपने लगा दिया, முற்றுப்புள்ளி வச்சுட்டோம். अब आगे क्या करना? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? कुछ तो सोचेंगे ना, ஏதாவது யோசிக்கணும்ல. इसका लाइन जो है एजुकेशन का वो चेंज, அந்த படிப்பினுடைய कोई ज्यादा படிப்பை நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். அவங்களுக்கு என்ன பண்ணணும்? रंग बदलना है. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மாற்றணும். What next I have to do? நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்? இதை தான் फुल स्टॉप लगाना. ஃபுல் ஸ்டாப் வைப்பது. बाकी फुल स्टॉप कहने से फुल स्टॉप नहीं लग जाता, ஃபுல் ஸ்டாப்னு சொல்றதுனால ஃபுல் ஸ்டாப் கிடையாது, स्टॉप तो लगाना पड़ेगा. முற்றுப்புள்ளி வைக்கணும் தானே. यही ड्रामा का ज्ञान இதுதான் டிராமாவுடைய நாலேஜ். सिखाता है. முற்றுப்புள்ளி வைக்க கூட கற்றுக் கொடுக்குது. இந்த விஷயத்தை शब्दों में कहें இந்த வார்த்தைகளில் சொன்னால் भी हमारा व्यर्थ है, எவ்வளோலாம் வேஸ்ட் இருக்கோ को समाप्त करना. அந்த வேஸ்ட்டை சமாப்தி பண்ணணும்னா अगर हम क्यों क्या के दायरे ஏன் என்ன என்ற விஷயத்திலிருந்து விலகி से हम अपने रिएक्शंस को कंट्रोल, நாம் ரியாக்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும்னா हमारे जीवन के अंदर बहुत सारे நம்முடைய வாழ்க்கையில் அப் அண்ட் டவுன் நடக்குது. हमारी अवस्थाएं ऊपर नीचे, இதனால நம்முடைய மனநிலை அப் அண்ட் டவுன் ஆகுது. अपनी अवस्था को एक रस बनाना, இதை கூட நாம் ஒரே ரசனையில் கொண்டு வர வேண்டும் என்றால் को अचल अडोल बनाना चाहिए. இதை ஸ்ட்ராங்காக மாற்றணும்னா बात में किसी भी परिस्थिति में எந்த சூழ்நிலையிலும் ऐसी अवस्था बनाना, நாம் குழப்பமடையாமல் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதற்காக டிராமாவினுடைய ஞானம் தேவைப்படுகிறது. ये ड्रामा का ज्ञान हम இந்த டிராமாவுடைய நாலேஜ் நம்முடைய முயற்சியை என்ன பண்ணும்? அதிகரிக்குது. जैसे गाड़ी में क्या होता है ना, एक एक्सेलरेटर होता है और एक ब्रेक அந்த அந்த வண்டியில் இருக்கும் இல்லையா, ஆக்சிலேட்டர் அண்ட் பிரேக். டிராமாவுடைய நாலேஜ் என்னவான ஆக்சிலேட்டர். पुरुषार्थ நம்முடைய முயற்சி ஸ்பீடு அதிகரிக்கும், அது குறையாது. ब्रेक मैंने कहाँ लगाई, பிரேக் எங்க வைக்கணும்? जरूरत थी वहाँ எங்க நமக்கு தேவையோ அங்க நம்ம பிரேக் போடணும். पुरुषार्थ को आगे बढ़ाना है. நம்முடைய முயற்சியை அதிகரிக்க வேண்டும். लास्टली அடுத்ததாக मैं आपको और सुनाना நான் கடைசியா ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். கவலையற்ற நிலையில கவலையற்றவராக மாறணும். और निश्चित रहना, நிச்சய புத்தியுடையவராக இருக்கணும். मुझे ड्रामा ने सिखाया. இது கூட எனக்கு டிராமா கற்றுக் கொடுக்குது. ड्रामा का ज्ञान டிராமாவுடைய நாலேஜ் சரியாக புத்தியில் हो, இருந்தால் बेफिक्र बात. நாம் கவலையற்ற மகாராஜாவாக இருக்கலாம். दिनों बाबा का, कुछ समय पहले बाबा का ये स्लोगन था मुझे. இந்த ஒரு ஸ்லோகன் இருந்தது. मुझे एक और बात भी बाबा की याद आ रही है, இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. है लगभग இது அவைக்த முரளியில் இருந்தது, 82 முரளி. जिसमें बाबा ने कहा இதில் பாபா சொன்னார், कि जब हम संबंध संपर्क में எப்போ நாம் தொடர்பு மற்றும் சம்பந்தத்தில் வரமோ ஒரு பிரச்சனையும் வருதுன்னா सफलताएं सामने, ஒரு வெற்றியும் முன்னாடி வருது. सफलता आती है வெற்றி வந்தால் அது ஓகே, लेकिन जब समस्याएं सामने பிரச்சனை வந்தால் तो फिर हमारी बुद्धि जो है நம்முடைய புத்தி அது और बुद्धि யோசிக்க ஆரம்பிக்குது, करती அதை ஏற்றுக்க மாட்டேங்குது. में புத்தியில் ப்ராப்ளம்ஸத்தை எடுத்துட்டு அப்பப்போ நாம் முயற்சியை செய்ய மாட்டேங்கிறோம். हम पुरुषार्थ करना छोड़ देते हैं. முயற்சியை செய்ய விட்டுடுறோம், இல்லைன்னா டல் ஆயிடுது, இல்லைன்னா பிரச்சனைகள் ஏன் வருதுன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துல போயிடுறோம். ஆனால் अगर ये ड्रामा का ज्ञान बुद्धि में है, இந்த டிராமாவுடைய நாலேஜ் புத்தியில இருந்தா நம்ம என்ன செய்வோம்னா समस्या का समाधान, பிரச்சனைக்கான சமாதானத்தை எடுக்க முயற்சி செய்வோம். अभी इसका समाधान क्या है, இதற்கான சமாதானம் என்ன, இதுக்கு என்ன நிவாரணம், सॉल्यूशन ढूंढते हैं. அந்த நிவாரணத்தை தேடுவோம். अगर मुझे बेफिक्र बादशाह बनना है, நான் கவலையற்ற ராஜாவாக வேண்டும் என்றால் बादशाह बनने के लिए क्या करना, கவலையற்ற ராஜாவாகணும்னா என்ன பண்ணணும்? நமக்கு தெரியும், निश्चिंत है, நம்ம கவலையற்றவரா இருக்கிறோம், चिंत वरीलेस, कोई चिंता नहीं है, எந்த கவலையும் இல்லை. और निश्चित कि मुझे நான் देवता बनना, நான் டிராமாவில் தேவதை ஆகியே தீர வேண்டும். ஃபிக்ஸடு. नई दुनिया भगवान किसके लिए क्रिएट कर रहा புது உலகம் பகவான் யாருக்காக உருவாக்குறாரு? है, मेरे लिए, எனக்காக. मेरे लिए ना. எனக்காக தானே. किसको बनना है, தேவதை யார் ஆகணும்? बनना है, நான் ஆகணும். किसी और को बनना है, வேற யாராவது ஆகணுமா? किसको बनना है, யார் தேவதை ஆகணும்? நான் ஆகணும். भगवान किसके लिए आया है, பகவான் எதற்காக வந்தார்? मेरे लिए आया है. எனக்காக வந்திருக்காரு. ज्ञान किसको दे रहा है, யாருக்காக இந்த நாலேஜை கொடுக்கறாரு? எனக்கு கொடுக்கறாரு. वर्षा किसको लेना யாருக்கு ஆஸ்தி தராரு? ही लेना है. நான் எடுக்கணும் இல்லையா? और जब मैं उसका बन गया, நான் அவருடையவராக ஆன பிறகு, ये संतान बन गया, ஈஸ்வரிய குழந்தை ஆன பிறகு वर्षा तो मिलेगा ना, எனக்கு கண்டிப்பா ஆஸ்தி கிடைக்கும் தானே.
100% கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும் தானே, அதுல நிச்சயம் இருக்குல்ல. भविष्य सर्टेन है या नहीं? நம்முடைய எதிர்காலம் நிச்சயிக்கப்பட்டது தானே. எதிர்காலம் सर्टेन நம்முடைய எதிர்காலம் நிச்சயிக்கப்பட்டது தானே. मिल गया இந்த நாலேஜ் கிடைச்சிருச்சு. भी बिल्कुल सही। நம்முடைய எதிர்காலம் கூட ரொம்ப சேஃப், मालूम है இது நமக்கு தெரியும். दुनिया में जाने அப்படிப்பட்ட உலகத்துக்கு நம்ம போறோம். में कोई किसी அங்க நமக்கு எந்த விதமான பொருளுக்கும் முயற்சி செய்ய வேண்டாம். वहाँ किसी चीज के लिए पुरुषार्थ करना पड़ेगा। அங்க சத்தியுகத்துல ஏதாவது முயற்சி செய்ய வேண்டியிருக்குமா? இருக்காது. ये पुरुषार्थ இப்பொழுது செய்யக்கூடிய முயற்சியின் பிராலப்த் அங்க கிடைக்குது. पुरुषार्थ को அதனால முயற்சியை அதிகரிங்க. पुरुषार्थ सही मार्ग पर सही முயற்சியை சரியான முறையில் திசையில் செய்ய வேண்டும். को सही रीति से டிராமாவின் ஞானத்தை சரியாக புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரணும். पट्टे पर खड़े रहना, டிராமா என்ற சீன்ல ஸ்ட்ராங்கா நிக்கணும். पर खड़ी रहो। டிராமா அந்த விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்கும். हमारे लिए ढाल है, டிராமா நம்முடைய ஒரு கிளை, நம்முடைய கிளை. पर खड़े रहो। இதன் மீது நிக்கணும். ये ड्रामा का कवच पहन के रखो। இந்த டிராமா என்ற கவசத்தை அணிந்து கொண்டு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பாதுகாப்பு மற்றும் पुरुषार्थ आगे சேஃப்டி. बढ़ेगा। அப்பொழுதுதான் நம்முடைய முயற்சி அதிகரிக்கும். அதனால पुरुषार्थ करके நாம் முயற்சி செய்து ड्रामा में நம்முடைய டிராமாவில் நம்முடைய ரோலை पद உயர்ந்த பதவியை ஃபிக்ஸ் பண்ணணும். अगर अभी मैंने फिक्स कर लिया, நான் இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டேனா, पुरुषार्थ कर लिया, நான் இப்போ முயற்சி பண்ணிட்டேனா, எனக்கு இப்போ தெரியாது. बाबा ने कोई नंबर डिक्लेयर किया है? பாபா இன்னும் நம்பர் சொல்லல, சொல்லிட்டு डिक्लेयर ஏதாவது பாபா நம்பர் சொல்லியிருக்காரா? பிரம்மா மற்றும் அம்மாவை பத்தி வேற எந்த நம்பரையுமே பாபா வந்து சொல்லல. बाबा ने कहा तुम कोई, பாபா சொல்றாரு எந்த பதவி வேணாலும் அடையலாம். इसीलिए அதனால अपना पद पाना है, ऊंचा நான் पद என்னுடைய பதவியை அடையணும். पद पाना है तो मुझे पुरुषार्थ। உயர்ந்த பதவியை அடைய வேண்டும் என்றால் நான் இப்ப முயற்சி பண்ணணும். गाड़ी हमारी चलती रहे, முயற்சியினுடைய வண்டி போயிட்டு இருக்கு. कम ना हो, அதனுடைய வேகம் குறையக்கூடாது. जहाँ मुझे जरूरत हो டிராமாவில் எனக்கு எங்க தேவையோ அந்த டிராமாவை பயன்படுத்து ड्रामा के ज्ञान के டிராமாவுடைய நாலேஜுடைய ஆதாரத்துல நாம் நம்முடைய முயற்சியினுடைய அந்த வண்டியை ஸ்பீடு பண்ணணும். बढ़ाते रहे। அந்த வேகத்தை நாம் அதிகரிக்கணும், குறைக்க கூடாது. இப்பொழுது यही वो समय है இப்போ அப்படிப்பட்ட நேரமா இருக்கு. कल के लिए கல்பமாக நம்முடைய டிராமாவை உருவாக்குறோம். அந்த சாய்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ड्रामा के अंदर நமக்கு இந்த டிராமாவுக்குள்ள உயர்ந்த பதவியை அடையணும். ऊंचे से थोड़ा सा कम पाना है। உயர்ந்த பதவியை விட அடுத்த லெவல் அடையணுமா, இல்ல நெக்ஸ்ட் அடையணுமா, இல்ல பிரஜை அடையணுமா, இது நம்முடைய சாய்ஸ். இதுதான் ஆதாரம் நம்முடைய முயற்சிக்கு. அதனால पुरुषार्थ पहले है, முயற்சி தான் முதன்மையானது, டிராமா அடுத்தது. அதனால ஒரு விஷயம், और एक व्यक्ति में आपस में संवाद चला ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா कि भाग्य बड़ा, பாக்கியம் பெரியதா கர்மம் பெரியதா, कर्म पहले செயல் के पहले, செயல் முன்னதாக உள்ளதா பாக்கியம் முன்னதாக உள்ளதா? கர்மம் தான் முன்னதாக உள்ளது. भाग्य பாக்கியம் சொல்றாங்க. कहा कि अगर भाग्य में ये लिखा हुआ பாக்கியத்தில் இப்படி எழுதியிருந்தால் कर्म करने से இந்த செயல் நடப்பதின் மூலம் பாக்கியம் ஏற்படும். ऐसे ही அதுபோல हम बच्चों को பாபா நமக்கு சொல்றாரு, पुरुषार्थ करने से ही முயற்சி செய்வதின் மூலம்தான் நம்முடைய டிராமா உருவாகும், நம்முடைய பாக்கியம் உருவாகும். நாம் சூரிய வம்சத்தில் வருவோம். सा पार्ट निश्चित करना है। நான் எந்த ரோலை ஃபிக்ஸ் பண்ணணும்? सभी को किससे आना है? நம்ம எதுல வரணும்? इसी घराने में சூரிய வம்சத்துல வரணுமா சந்திர வம்சத்துலயா கேக்குறாங்க. पक्का ना? ஸ்ட்ராங்கா वंशी घराने में நம்ம எல்லாருமே சூரிய வம்சத்துல வரணும். அப்ப யார் முயற்சி பண்ணணும்? நம்ம பண்ணணும். ऐसा कभी नहीं सोचना அந்த மாதிரி ஒரு பொழுதும் யோசிக்காதீங்க. नहीं होगा। டிராமாவில் இருந்தால் முயற்சி செய்வோம், அப்படி அல்ல. पुरुषार्थ करेंगे, நான் முயற்சி செய்தால் நாம் நம்முடைய டிராமாவை உருவாக்கும். ஐ ஆம் எ கிரியேட்டர், நான் தான் இந்த என்னுடைய நாடகத்தை உருக்கிறேன். डेस्टिनी, வி ஆர் எ கிரியேட்டர், பாக்கியத்தை क्रिएटर ऑफ अवर ओन ड्रामा நம்முடைய நாடகத்தை நாம் தான் உருவாக்குறோம். हमारे ऊपर है, நம் மீது इसका आधार है இதனுடைய ஆதாரம் உள்ளது. முயற்சியினுடைய ஆதாரத்தில் தான் நாம் உள்ளோம். ஓகே, ஓம் சாந்தி.